உலக மக்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சொந்தம் பந்தம் நண்பர்கள் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க. பட்டாசு கொஞ்சம் ஜாக்கிரதையாக வெடிச்சுக்கோங்க. இனிப்புகள்லாம் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த வருஷம் இல்லாமல் வர வருஷமும் உங்களுக்கு நல்லபடியாக அமையணுன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆஸ்திரேலியாவிலேருந்து உங்கள் வரலட்சுமி. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. எல்லாருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லோரும் சூப்பராக சாமி கும்பிட்ருப்பீங்க. ஆஸ்திரேலியாவில் நம்ம வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டோன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ காலையிலே எழுந்திரிச்சு கோலம் போட்டாச்சுங்க. ஸோ காலையில் கதவை திறந்தாலே நிறைய குருவி மைனாக்களுடைய சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். பாருங்களேன், இப்போவே அந்த மைனா எப்படி சத்தம் போடுதுன்னு. ஸோ கோலமாவு இங்கே கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளோரு, இல்லைன்னா முதல்ல டாப்பியாக்கோன்னு ஒரு மாவு இருந்தது. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். அது அப்புறம் ரவை வச்சு தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வர முடியும். அப்படின்றதுனால இந்த 3 மாவையும் கலந்து அதில் தான் நான் கோலம் போட்டேன். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது எல்லாருக்குமே உடம்பு கொஞ்சம் படுத்தி எடுக்க ஆரம்பிச்சிரும். எல்லாருக்கும் கொஞ்சம் கோல்டு, ஃபீவரு அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிரும். நிறைய பேருக்கு ரொம்ப காஃபு, ஹே ஃபீவரு, கண்ணெல்லாம் அரிக்கிறது, இப்படிலாம் வர ஆரம்பிச்சிரும். பட்டாசுலாம் நம்ம இஷ்டத்துக்கு இங்கே வெடிக்க முடியாது. ஸோ சிம்பிளாக நம்ம வீட்டோடு என்ன பண்ணலாமோ அது தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த கம்பி மத்தாப்பு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறதுல தப்பே இல்லை. இந்த வருஷம் நாங்கள் எந்த ஸ்வீட்டும் வெளியவே வாங்கலை. வீட்லேயே எல்லாமே வேணுன்றது அளவுக்கு செஞ்சாச்சு. ஃப்ரெண்டு ஃபேமிலியை இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்களும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க வந்துடுறோன்னு சொல்லிட்டு. கரெக்டாக அவங்களும் வந்தாங்க. அதனால் எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணோம் இந்த ஃபெஸ்டிவலை. கல்ச்சர், ட்ரெடிஷன் சொல்லிட்டு எதையுமே விட்டுடக்கூடாதுன்ட்டு நம்ம ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் எப்படி செய்யணுமோ அது பிரகாரம் செஞ்சு, அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி நம்ம இப்படி தான் சாமி கும்பிடணும், என்னெல்லாம் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஒரு லைவ் மாடலாக காமிச்சு அவங்களுக்கு நம்ம ஃபெஸ்டிவல்ஸோட இம்பார்ட்டன்ஸை இங்கே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தூங்கி எழுந்திரிச்சு வரும்போதே அம்மா அப்பா எல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சுருப்பாங்க. நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் பட்டாசுலாம் வெடித்து சாமி கும்பிட்டு புது ட்ரெஸ் போட்டுன்ட்டு எல்லாம் சந்தோஷமாக போவோம். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம தான் எல்லாமே செய்கிற மாதிரி இருக்குது. பிள்ளைங்க சின்ன சின்ன உதவிகள் செய்வாங்க. ஆனால் அதுவும் போக உடம்பே டயர்டாகிடுற அளவுக்கு வேலை செய்கிற மாதிரி ஆகிடுது. எல்லாம் சீக்கிரம் செஞ்சு முடித்து உட்காந்தா போதுன்ற மாதிரி ஆகிடுது. உங்கள் வீட்டில் எப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த சாரீ நான் கட்டியிருக்கிறது காஞ்சிபுரம் பாபுஷாவில் வாங்கினதுங்க. இது ஒரு சிம்பிள் பட்டு சாரீ தான். நம்ம ஊரில் சென்னையிலே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்றதை கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்க நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னெல்லாம் செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க. முறுக்கு, இது மோத்திச்சூர் லட்டு. லட்டு பிடிக்கிறதுக்கு ஆளுக்கு கையை பிடிச்சி இழுத்து பிடிக்க வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இது ரவா லட்டு, கண்டென்ஸ்டு மில்க் போட்டு நல்லா காஜு கத்லி மாதிரி இருந்தது. செஞ்சதுக்கப்புறம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது அசோகா அல்வா, நிறையா நட்ஸ் போட்டு நான் அல்வா மாதிரி பண்ணி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கேரட் அல்வா. ஆஸ்திரேலியாவில் கேரட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக் கேரட்டு அதை வாங்கிட்டு நல்லா சீவி, அதே மாதிரி பாலும் ரொம்ப நல்ல பால் இருக்கும். இது நம்ம எப்பயும் செய்கிற பாயாசம் தான், ஆனால் கருப்பட்டியில் பண்ணேன். ஸோ நல்ல கிராண்ட் வெஜிடேரியன் லஞ்சு. கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், சாம்பார், மிளகு ரசம், மசால் வடை, பாயாசம், அப்பளம், உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாம் வச்சு நல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களோட எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். அதோட கோயிலுக்கு கிளம்பலான்ட்டு கிளம்பியாச்சு. எப்பயும் போகிற முருகன் கோயில் தான், குன்றத்து குமரன் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ராக் பேங்க் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயிலுக்கு. ரொம்ப வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாயாச்சு. இருந்தாலும் கோயிலுக்கும் கையோடு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி விசேஷ நாட்களில் போகும்போது நிறைய பேரை பார்க்க முடியும். ரொம்ப கோயிலில் நிறைய தமிழ் பேசுகிறவங்க, தமிழ் பாட்டில் சாமி பாட்டுங்க ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வைபுன்றதுனால
கோயிலுக்கு கட்டாயம் போகணும்னு சொல்லிட்டு கடகடன் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நமக்கு முன்னாடி போயிட்டுருக்க கார் எல்லாமே வந்து கோயிலுக்கு தான் போயிட்டு இருந்தது. ஸோ கோயிலில் அந்த அளவுக்கு கூட்டம். அதனால் பார்க்கிங் வந்து நம்ம யூஸ்வலாக பார்க் பண்ணுற அந்த கோயிலுக்கு முன்னாடி போய் பார்க் பண்ணுறதுக்கு பதிலாக கோயிலுக்கு பேக் சைட்லேயே பார்க் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ கூட்டம் இருக்குது. கோயில் உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால் வந்து சும்மா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி எடுத்து இந்த வீடியோலேயே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த கோயில் வந்து முருகன் கோயில். முருகன் வந்து வள்ளி தெய்வானையோடு இருப்பார். சைடில் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து சிவன் பார்வதி இருக்காங்க. இந்த பக்கம் இடது பக்கம் வந்து விநாயகர் இருக்கார். அது மட்டும் இல்லாத ராமர், சீதா, லக்ஷ்மணன், நரசிம்மர், துர்கை, அந்த பக்கமாக அப்படியே நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னால் நவகிரகம், அதுக்கப்புறமா வந்து ஆஞ்சநேயர், எல்லா கடவுளுடைய சிலைகளும் இருக்குது. இப்போ வந்து அறுபடை வீடு உள்ள முருகனுடைய எல்லா சிலைகளும் வந்து நம்ம ஒரு பில்லர் மாதிரி வச்சு அது மேலே வச்சுருக்காங்க. வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னால் பெரிய தேர் தேரடி ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் சிவலிங்க பூஜை பண்ணுறதுக்காக பக்கத்துலேயே வந்து அழகான ஒரு கார்டன் மாதிரி அமைச்சு அதில் வந்து சிவலிங்கம் வச்சுருக்காங்க. இது அத்தனையும் வந்து கோயிலில் இருக்கும். ரொம்ப விசேஷமாக இருக்கும். கோயிலில் ஒரு சிறப்பான கேன்டீன் கூட இருக்குது. ஸோ கோயிலில் சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு நல்லா சுற்றி வந்துட்டு கீழெல்லாம் விழுந்து கும்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு இருந்தோம். இப்போ குடுகுடுன்னு ஓடி வந்தாங்க 2 பேர். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னன்னா இது என்ன கேட்க போகிறாங்க நம்மக்கிட்ட வந்து அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வர ஆஸ்லைஃப் தமிழ் தானே அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோஸ்லாம் பண்ணி போடும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன சந்தோஷமே இந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் தான். எனக்கு வந்து சொல்லி முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருந்தது. காமா அப்படின்னு சொன்னேன். அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் தான் மேடம், நான் வந்து ஈஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னாரு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து வெஸ்டர்ன் சப்பப்பில் இருக்கோம். ஸோ அவங்க வந்து ஈஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்கள அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுடைய பேரெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் நாங்களும் எங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டோம். ஸோ அவங்க சொன்னாங்க அவங்க வீட்டு பக்கம்தான் வந்து ஸ்ரீ வக்ரதுண்ட விநாயகர் ஆலயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கட்டாயம் ஒரு முறை போகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வர இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு கமெண்ட்டு கொடுங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். அதாவது நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இங்கே ஒரு கோயில் இருக்குது அப்படின்றது. ஸோ எல்லா வீடியோலையும் அந்த மாதிரி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்க மாதிரி தாங்க நான் எடுத்திருப்பேன். அதனால் தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த அழகான சன்செட்டை பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்படியும் இல்லைனா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். கட்டாயம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஎம் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது ஸ்பேம் ஆகாது. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.